இன்னைக்கு எபிசோடுக்கான 3வது ப்ரோமோல நம்ம மீஷோ ஹாசினி பாத்தீங்கன்னா பயங்கரமா கதறி கதறி அழுகுறாங்க. என்னடா இது இந்த அளவுக்கு அழுகுறாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இது காலைல நடந்து முடிஞ்ச மேட்டர் தான், எதுவும் இல்ல. ஒரு சப்பையான சக்கரை மேட்டருக்கு தான் இவ்வளவு பஞ்சாயத்தும். அதாவது இந்த வீட்டுக்குள்ள வர சண்டையெல்லாம் பாத்தீங்களா, ஒன்னு நெய்க்கு சண்டை வருது, இல்ல சக்கரைக்கு சண்டை வருது. இந்த மாதிரி சில்லறை மேட்டருக்கு தான் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய சண்டைலாம் வந்துட்டு இருக்கு. சோ ஹாசினி எதுக்கு இந்த அளவுக்கு அழுகுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹாசினியை பத்தி தெரியாதா, சும்மாவே ஒரு சப்ப மேட்டருக்கே பாத்தீங்கன்னா கேமரா முன்னாடி போய் பர்ஃபார்மன்ஸ் போறதா அவங்க வேலை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸை கேமரா முன்னாடி போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த திவ்யா ஹாசினி ரெண்டு பேருக்கு ஒரு ஃபைட் போகுதுல, இதுல திவ்யா தான் எனக்கு தெரிஞ்சு ஹாசினிக்கு கரெக்டான ஆளோன்னு தோணுது. இந்த தேங்க்யூன்னு சொல்றாங்களே, அது கேட்கும் போதே நம்மளுக்கு பல இடத்துல இரிட்டேட் ஆகும். திருப்பி திவ்யாவும் பாத்தீங்கன்னா தேங்க்யூன்னு சொல்லிட்டு போனாங்க பாருங்க. அதை பார்க்கும்போது சூப்பர்மா, நீ எது பண்றியோ இல்லையோ, எது நல்லா பண்றியோ இல்லையோ, ஆனா ஹாசினியை நல்லா வெறுப்பேத்துறமா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உண்மையிலே சொல்றேன், அந்த ஹாசினி வந்து எதுக்கு இந்த மாதிரிலாம் இவ்வளோ இதோ மோசமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா அது நார்மல் இல்லைங்க. ஆக்சுவலா நம்ம திவ்யானா வந்து பாத்தீங்கன்னா வெளியில பேசுறதும் நம்ம கேட்டிருக்கோம், அதாவது இன்டர்வியூஸ்ல பேசுறது எல்லாத்தையும் கேட்டிருக்கோம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சரி, அவங்க சண்டை போடும்போது நார்மலா பேசும்போது வேற மாதிரி பேசுறாங்க. ஆனா இந்த மாதிரி டைம்ல மத்தவங்களை வெறுப்பேத்தது மட்டும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த கியூட் ரியாக்ஷனை கொண்டு வராங்க. ஆக்சுவலா நீங்க கியூட்டா பண்றது மத்தவங்களை வெறுப்பேத்ததுன்னு உங்களுக்கே தெரியுது. அப்ப தெரிஞ்சு பண்றீங்கன்னா ஆப்வியஸா எல்லாரும் கலாய்க்க தான் செய்வாங்க. என்னை பொறுத்தவரை கலாய்க்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரே அப்படி தான், நான் நேச்சுரலாக அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வியானா வந்து உருட்டிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாளாக உருட்டிட்டு இருந்தாங்க. இப்போ எஃப்ஜேன்னு ஒருத்தன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சொம்பு தூக்கின்னு சுற்றிட்டு இருக்காங்களே, அவனே அதை போட்டு கலாச்சிட்டு இருந்தான். ஆனால் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இப்போ அதெல்லாம் மறந்துட்டு அதையே அவனே கியூட்டுன்றான். டே எஃப்ஜே, நீ எதை வேணா கியூட்டுன்றா, இதெல்லாம் கியூட்டுன்னு சொல்லாதரா, செம்ம காண்டாதுரா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தா எந்த ஒரு விஷயத்தை வந்து பயங்கரமாக கலாச்சிட்டு இருந்தானோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு வியானா வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த லவ் கண்டென்ட்டுக்கு வருது, நம்மளை நோக்கி தான் அந்த காத்தாடி வருது, எப்படியாவது நூலை போட்டு இழுடா கிரியாளா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து அதுக்கு ட்ரை பண்ணுறான். அதுக்குன்னு நீ என்ன வேணா சொல்லுவியா, அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பற்றி கியூட்டுன்னு சொல்லுவியா நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் திவ்யா ஹேண்டில் பண்ணது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. சக்கரை மேட்டர் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. சக்கரை எடுத்துட்டாங்க, அது ஏன் எடுத்து அப்படின்ற கேள்வி பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்தே போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்காக மாறி மாறி அடிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இப்போ திவ்யா என்ன சொல்றாங்க, முன்னாடி வந்து எதுவும் பேச மாட்டாங்க, எல்லாம் பாசிங்கில் பேசிட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது அப்படியான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு திவ்யா அப்படி பேச மாட்டாங்க. திவ்யாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தப்போ ரைட்டோ எது வந்தாலும் டேரக்டாக வந்து பேசுறதுக்கு பயப்படுற ஆள்லாம் கிடையாது. சாண்ட்ரா வேணா என்ன பண்ணுவாங்க, பாசிங்கில் பேசிட்டு போயிடுவாங்க, இல்லை பின்னாடி போய் பேசுவாங்க. திவ்யாவை பொறுத்த வரைக்கும் போல்டாக ஹேண்டில் பண்ணுற ஆள் தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் திவ்யா கிட்ட இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா, சின்ன பிரச்சனை கூட பெருசாகிடுவாங்க. ரொம்ப பெருசாக ஊதி பெருசாகி தம்மாத்தொண்டு பிரச்சனை அது நார்மலாக பேசியிருந்தாலும் சரியாயிட்டு இருக்கும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக மாத்திரம் தான் திவ்யாவோட கேரக்டர். ஸோ விஜய் சேதுபதி கிட்ட அவ்வளோ அடி வாங்கியும் இன்னைக்கு காலையிலே திருப்பி சண்டை போட இறங்கினாங்கன்னா எனக்கு அதை பார்க்கும்போது திவ்யா யாருமா நீனு, பார்வதிக்கே டஃப் கொடுப்ப போல இருக்கு அப்படிதான் இருக்கு. ஏன்னா பார்வதி தான் பார்த்தீங்கன்னா எல்லா அடி வாங்குவாங்க, அடி வாங்கிட்டு திருப்பி அதெல்லாம் எல்லாத்தையும் மறந்துட்டு திருப்பி மண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்வதி கூட கண்டென்ட் கொடுக்கறதுல இப்போ கொஞ்சம் அடங்கிட்டாங்க. ஆனால் இந்த திவ்யாவும் சாண்ட்ராவும் இருக்காங்களே, அம்மா என்னம்மா, சாண்ட்ரா கூட சொல்ல முடியாதுங்க. ஏன்னா சாண்ட்ரா பொறுத்த மாதிரி சைலண்டாக தான் வேலையெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் திவ்யாவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் சண்டை, சும்மாவே அதாவது பிரச்சனையா அங்கே திவ்யா நான் இருப்பேன்டா, நான் இருக்கிற இடத்துல பிரச்சனை இருக்கும்டா அப்படின்ற மாதிரி தான். சும்மா ஏதாவது திவ்யா எப்படிமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னது எப்படி இருக்கு, என்ன பார்த்தா என்ன நல்லா இல்லாத மாதிரியா இருக்கு, எப்படி அந்த வார்த்தையை கேட்குறேன் நீ அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு சண்டை. ஸோ திவ்யா பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த போன வாரம் அடி வாங்கினாங்களே, இதுக்கப்புறம் வரக்கூடிய வாரங்களும் திருப்பி அடின்னு வாங்கிட்டு தான் இருப்பாங்க போல. அதுவும் விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் போன வாரம் அடிச்சார்ல, அதெல்லாம் மனசாட்சியே இல்லாமல் சாண்ட்ரா கொள்ள வேண்டிய அடியும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா அடிச்சாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உச்சகட்டம். ஆனால் அவ்வளோ அடியும் தாங்கிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா வியானாவை வந்து இந்த மாதிரி போட்டு எதுக்குறது, அதாவது திருப்பி வா சண்டைக்கு வரியா வா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போல்டாக போகிறாங்களே. என்ன பொறுத்த வரைக்கும் திவ்யாவை நம்ம பாராட்டி ஆகணும். இதுக்கப்புறம் வரக்கூடிய வாரங்களை எவ்வளோ அடி வாங்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா எல்லாத்தையும் தாங்க விட நான் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனையே விஜய் சேதுபதி ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா வாய் வந்து ஓப்பன் ஆக மாட்டுது, அப்படியே உம்முன்னு தலையை சாச்சிக்கிறது, ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வந்து வெறுப்பேற்றுறது. யார் இருந்தாலும் ஒரு ஹோஸ்ட் ஒரு கேள்வி கேட்குறாரு, ஒன்று பதில் சொல்லணும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பதில் தெரியலனாலும் சொல்லணும். அதை விட்டுட்டு வாயை ஒரு மாதிரி உம்முன்னு வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சாயறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கும். அதை வந்து திவ்யா வந்து சூப்பரா பண்றாங்க, அதனால தான் வாங்கி கட்டிக்கிறாங்க. அது இல்லைனாலுமே இந்த வாரம் பார்த்தீங்கன்னா திவ்யாவை டார்கெட் பண்ணி தான் அடிச்சாங்க. அது வேற விஷயம். சாண்ட்ராவை காப்பாற்றுறதுக்கோசம் திவ்யாவை போட்டு பொழந்துட்டாங்க. என்ன இருந்தாலும் அந்த சமயத்தில் உண்மையில் திவ்யாவை பார்க்கறது பாவமாக தான் இருந்தது. யாரா இந்த பீஸ், சாண்ட்ராவாவது சேனலுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு, சேனல் நம்மளை பேக்கப் பண்ணுது அப்படின்ற ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக எல்லாத்தையும் பண்றாங்க. பக்கத்தில் புருஷன் இருக்காரு, புருஷனோட ஃப்ரெண்டு விஜய் சேதுபதி அப்படின்னு தைரியத்தில் பண்றாங்கன்னு இருந்தோம். ஆனால் திவ்யாவை பொறுத்த வரைக்கும் எந்த சப்போர்ட்டும் இல்லை. சரி ஓகே சாண்ட்ரா பண்றாங்க, ஒரு ஃப்ளோவில் நம்மளும் கூட சேர்ந்து போவோம் அப்படின்ற மாதிரி போனாங்க. போனதுக்கு தான் நல்லா வாங்கி கட்டிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது.
எனிவேஸ் இப்போ இந்த ஆசினி மேட்ருக்கு வரும். ஸோ ஆசினி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அந்த சக்கரை மேட்ரு, அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரப் ஏதோ காணும் அப்படின்ற மாதிரி 2 விஷயம் கேட்டாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசினி வந்து ரொம்ப கடுப்பாக என்னடா இது நம்மள எல்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அது பியூர் பர்ஃபார்மன்ஸ் தான், கண்ணில் தண்ணியே வராமல் எப்படி அழுவுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆசினி கிட்ட தான் கற்றுக்கணும். ஏமா ஆசினி, அதாவது நீ என்ன வேணா பண்ணு, கேமரா கிட்ட வந்து அழுவாத தயவு செஞ்சு. ஏன்னா பார்க்க முடியல எனக்கு இந்த கேமரா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அதாவது கேமரா பக்கத்தில் பேசுறது வேற, கேமரா உள்ள பூந்தே பேசுறது வேற. அப்படியே க்ளோஸ் அப்ல வந்துடுறானுங்க, ரொம்ப பக்கத்தில் வந்துடுறானுங்க. தள்ளி நின்று பேசினாலும் கேமராவில் வந்து ரெக்கார்ட் ஆகுதாண்டா போகுது. அதை பிக் பாஸ் தயவு செஞ்சு சொல்லி தோலைங்க, கேமராவில் வந்து ஒரு 10 அடி தள்ளி நில்லு, 10 அடி வேணாம், ஒரு 2 அடி தள்ளி நின்று பேசுங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் பக்கத்துலேயே வரீங்கன்னா லென்ஸில் தெரிக்குதுடா எச்சலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. எல்லாம் ஜூம் அதாவது அது கேமராவே ஆல்ரெடி நீங்கள் நார்மலாக எடுத்தாலும் ஜூம் பண்ணி எடுத்துக்கும், இவனுங்க இன்னும் ஜூமில் வந்துடுறானுங்க. எல்லாம் அந்த வாட்டர் மெலன் சார் திவாகரை வச்சா சரியாயிடும். அந்த ஆள் பார்த்தீங்கன்னா பழக்கப்படுத்தி விட்டு போயிட்டாப்புல, எல்லாரும் இப்போ அதையே ஃபாலோ பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆசினி வந்து கேம் ஆடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது எப்படின்னா, ஓகே இதுக்கப்புறம் நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணி பேசணும் அப்படின்ற இப்போ நிறைய ஆசினி மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருக்குமே என்ன தோணுதுன்னா, ஓகே இதுக்கப்புறம் நம்ம பயங்கரமாக கேம் ஆடணும். அதாவது இந்த ரம்யா இருக்காங்களா, ரம்யா எல்லாருமே சின்ன சின்ன பிரச்சனையை கூட பிரச்சனையாக மாற்றணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை தான் ஆசினி எடுத்து வச்சிருக்காங்க. ஆசினி சண்டை போடுறது முக்கியம் இல்லைம்மா, அதுக்கு வந்து அடி வாங்குறதுக்கு தயாராக இருக்கணும், தாங்கணும். அதாவது நீலாம் தாங்குவேன்னு தெரியல. ஏன்னா பார்வதி, திவ்யா இந்த கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அடித்தாலும் நின்று வாங்குதுங்க, தாங்குதுங்க. அதெல்லாம் ஆச்சரியமான கேரக்டருங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி வியானாவால வாங்க முடியுமா, தாங்க முடியுமா அப்படின்னு கேட்டா ஒன்றும் பண்ண முடியாது. வீக்கெண்டில் வீக் டேஸில் வேணால் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நடிப்பு இறக்கி நீங்கள் நிரூபிக்கலாம். ஆனால் வீக்கெண்டில் அதெல்லாம் வேலைக்கே ஆகாது, தர்மடி வாங்குவீங்க. கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் எப்படி சொல்கிறது, வாண்டடாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்கன்னா அப்புறமா மாட்டிப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போதைக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களே இந்த FJ கூட ஒரு லவ் கண்டென்ட், அதையே நல்லா கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா அதை மட்டும் பண்ணிங்கனாலே உங்களுக்கு போதும். அதான் லவ் கண்டென்ட்டில் இறங்கிட்டீங்களே அப்படின்ற. ஆனால் உண்மையிலே சொல்கிறேங்க, வியானாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடத்துல பேசும்போது ஓகே இந்த பொண்ணு பாயிண்டாக பேசுது அப்படின்ற மாதிரி சில இடத்துல நினச்சேன். இந்த அன்புக்கு அங்கே எடுத்து பேசும்போதெல்லாம் அப்படிலாம் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியானா எப்போ இந்த லவ் கண்டென்ட்னு ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணிச்சோ அப்பயே தெரிஞ்சு போச்சு இந்த பொண்ணுக்கு மூளை இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு எப்படி ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னா, FJ வந்து பயங்கரமாக டேலண்டான ஆளு, FJ வந்து ஃபினாலேக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு நம்புது. இது வியானா அவங்க வாயிலே சொன்னது. FJ வந்து எப்படி இருந்தாலும் ஃபினாலேக்கு போயிடுவான், ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டேலண்டான ஆள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஓகே இவனுக்கு அப்போ மக்கள் சப்போர்ட் பயங்கரமாக இருக்குது FJக்கு, அப்போ நம்மளும் கூட ஜாயிண்ட் வச்சுன்னா அப்படியே ஒரு லவ் கண்டென்ட் போட்டோன்னா நம்மளும் அப்படியே ஒப்பேத்திக்கு மேலே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. வாய்ப்பு இல்லை வியானா, வாய்ப்பு இல்லை. FJ உள்ளதான் பில்டப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பில்டப்பில் ஓட்டிகிட்டு இருக்கான். அவன் ரீல் வந்து போச்சு, அவனுக்கு ஓட்டு இல்லைன்றது வெளியே இருக்க எங்களுக்கு தான் தெரியும். உண்மையிலே சொல்கிறேங்க, FJ கொடுக்குற பில்டப்லாம் இருக்குல்ல, ஏதோ பயங்கரமாக ஓட்டு மக்கள் சப்போர்ட் ஏதோ எக்கச்சக்கமாக வர மாதிரி தான் பில்டப் கொடுத்துருக்கான். அதை நம்பிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பீஸும் அவங்க கூட ஜாயிண்ட் அடிச்சுக்கிட்டு ஒரு கண்டென்ட் பண்ணி சுத்துதுல, அதுவும் லைவ்ல இப்ப பாத்தீங்கன்னா பார்க்க முடியலடா சாமி, என்னடா பண்றீங்க அப்படியே கொலைறானுங்க. என்னது சொல்ற போறேன் அந்த மாதிரி தான் இருக்கு. சீரியஸ்லி இந்த வியானா FJ வந்து லவ் கண்டென்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்களா லைவ்ல, இப்ப பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஓகே நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, கியூட்டா இருக்கு அப்படின்னு தோணுதா, கிரிஞ்சா இருக்கு, கேவலமா இருக்கு, அதுக்கு ஒரு தயவு செஞ்சு கேமரா வேற எங்கேயாவது மாத்துங்க ஆங்கிள் அப்படின்ற மாதிரி தோணுதா? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி அது நார்மல் ஒரு ஒரிஜினலான ஒரு லவ் கண்டென்ட். ஏன்னா ஒரிஜினல் கண்டென்ட்டுக்கும் அதாவது ஒரிஜினல் ஃபீலிங்ஸுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபேக் ஃபீலிங்ஸுக்கும் கிளியராக டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ஸ்கிரிப்டடாக 2 பேரும் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதனால் வந்து அதுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுத்து கேமராவும் அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்மளையும் இது பண்ண வைக்குதுல, அங்கே தான் கடுப்பாகுது. ஆக்சுவலாக ஆதிரையும் FJவும் லவ் பண்ணும்போது எதுக்கு எல்லாம் இரிட்டேட் ஆனாங்கன்னா, பக்காவாக இது ஃபேக் லவ், ஏன்னா ஆதிரைக்கும் வெளியே ஆள் இருக்குது இவனுக்கும் ஆள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு 2 பேரும் ஒன்று பண்ணுறாங்களா, அது மட்டமான லவ் அப்படின்றது தெரியும். அதே மாதிரி தான் இப்போ வியானாவுக்கும் தெரியும் FJக்கு ஆள் இருக்கு. இந்த பொண்ணே கேக்குது உனக்கு தான் ஆள் இருக்கு, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுற அப்படின்னு கேக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ ஆளாளுக்கு ஆளை வெளியே வச்சுக்கிறீங்க, அப்போ உள்ள வந்து என்னடா பண்றீங்க நீங்க? அப்போ பார்க்குற நம்ம வந்து பைத்தியக்காரங்களா? நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க, நீங்க வந்து லவ் பண்றதா நாங்கள் நம்பணுமா? அப்படி நம்ப வைக்கிறீங்களா? ஆக்சுவலாக இவனுக்கு வந்து முன்னாடியே ஒரு செட் பண்ணிட்டு வந்துடுறானுங்க. ஓகே நம்ம போய் உள்ள ஒரு லவ் கண்டென்ட் கொடுக்குறோம், 90 நாள் 100 நாள் உள்ள இருந்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் வரானுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லவ் கண்டென்ட் பண்றவனுங்களா அடின்னு அடிக்கிறதுல அடிச்சு துரத்துறதுல இதுக்கப்புறம் அவனுக்கு அந்த ஐடியா வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.